தோல் கொடுத்தோலா இது அலைபேசி டெக்டாக். நான் உங்கள் ராம். டெஸ்லா இந்தியாவுக்கு வரப்போகுதா? ட்ரோனில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்தியாவுக்குன்னு தனியாக ப்ளே ஸ்டோரா? கஸ்டமர் கேர்க்கால நாம் வெயிட்டிங்கில் போடலாமா? சாட் பண்ண இன்ஸ்டா மட்டும் போதுமா இல்லை ஃபேஸ்புக்கும் வேணுமா? இது போன்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங்கில் கெத்தான டெஸ்லா 2021 இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத டெஸ்லாவின் உரிமையாளர் ஈலான் மஸ்க் அவரோட ட்விட்டர் போஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த ட்விட்டர் போஸ்ட் என்னென்னா, டெஸ்லா கிளப் இந்தியாவிலேருந்து எப்போ டெஸ்லாவோட இவி என்ட்ரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈலான் மஸ்க் நெக்ஸ்ட் இயர் ஃபார் ஷியோர் அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இன்னொரு யூசர் இது செலிப்ரேட்டிங் நியூஸ்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈலான் மஸ்க் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதுபோக மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியாவும் இவி மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியாவை மாற்றுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி வந்து டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்க போனால் ட்ரோன்னு சொன்னதும் நமக்கு ஞாபகம் வர்றது லாக்டவுன் டைமில் ஊரடங்கு மதிக்காமல் வெளியே சுற்றிட்டு இருந்தவங்கள ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து துரத்துனாங்க இல்லையா, அதான் ஞாபகத்துக்கு வரும். பட் இப்போது நிறைய வகையில் ட்ரோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஏஐ டெக்னாலஜி வச்சு ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி எக்கச்சக்க பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் அடுத்தபடியாக நிறைய ட்ரோன் வந்து ஹியூமனை வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது 2016 ஆல்ரெடி சைனா வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டாங்க. இப்போது ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ட்ராவலும், அது போக வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிஸ் எதாவது சாப்பிட்ணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் டெக்னாலஜினா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி காரில் இருக்கும் இல்லையா, அதே டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது, இப்போ கொஞ்ச நாளாக கூகுளின் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிளின் ஆப் ஸ்டோர் மாதிரி இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு ஆப் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ரீசனும் இல்லாமல் இல்லை. இப்போது ரீசெண்டாக கூட பேடிஎம் ஆப்பை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து எகைன் வந்து அது லைவுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி இந்தியாவோட இறையாண்மைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப் ஸ்டோர் தனியாக இருந்துச்சுன்னா நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் உண்மைக்கே இந்தியாவில் அந்த மாதிரி நடக்குமா? இந்தியாவில் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். நார்மலாக ஒன்று பண்ணுவாங்க, திருப்பி அதை கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பெரிய கொஸ்டின் மார்க். இதை விட இன்னும் மோசமாயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாகி போகும். அதுபோக இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது. இந்தியாவில் வந்து நியர்லி 500 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. இதில் வந்து இந்தியாவோட ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆப்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து கூகுளுக்கு வந்து நியர்லி 30% வரைக்கும் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுவே நம்ம இந்தியாவிலே அந்த ஆப் ஸ்டோர் இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். அங்கேருந்து வெளியே போகக்கூடிய அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். நம்மளோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அடுத்து பார்க்க போகிறது தான் இருக்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது உண்மையாகவே எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சராக இருக்கும். நாம் எல்லோரும் எப்படியாவது கஸ்டமர் கேரில் பேசுவோம். அப்போது நமக்கு என்ன ரிப்ளை வரும்? ஆல் அவர் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் பிஸி டு அட்டெண்ட் யுவர் கால், ஸோ ப்ளீஸ் ஹோல்ட் த கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வந்திருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கஸ்டமர் கேர் கால் அட்டன் பண்ணுற வரைக்கும் நம்ம லைனில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்மளோட எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அவங்க கால் அட்டன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். பட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போது கூகுள் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னா ஹோல்ட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஸ்பீக்கர் அப்புறம் ரெக்கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஹோல்ட் ஃபார் மீ அப்படிங்கிற ஆப்ஷனை பண்ணிட்டோம்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது பேக்ரவுண்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு வர்றாங்களோ அப்போ நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம காலுக்குள்ளே போனால் போதும். அது வரைக்கும் நம்மளோட வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கலாம். பட் இப்போதைக்கு அது Pixel 5 ஃபோனில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக இதில் அந்த ரெக்கார்ட் ஆகக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஆடியோஸ் எல்லாமே 48 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது. கடைசியாக பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபியூச்சர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம்லேயும், இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபேஸ்புக்லேயும் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அது டெக்ஸ்ட் மூலமாகவோ கால் மூலமாகவோ வீடியோ கால்ஸ் இந்த மாதிரி எது மூலமானாலும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து இன்ஸ்டாவில் இன்னொரு ஃபீச்சர் எட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா வேனிஷிங் மோட். இது வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக எட்டு வந்துருக்குறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நாம் சேட் பண்ணுறப்போ ஒருத்தங்க அனுப்பிக்கிற மெசேஜை ரீட் பண்ணிட்டாலோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட் ஹேட்டை விட்டு வெளியே வந்துட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ வந்து சேஃபாக இருக்கும், யாரும் வந்து ரீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் செல்ஃபி ஸ்டிக்கர்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறோன்னா அந்த செல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்போ வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக்கர்ஸ் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பர்டிகுலராக சாட் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட மெசேஜ் வந்து யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் செட்டிங்ஸே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.